நம்முடைய தேகத்தின் மேல் பாகம், குறிப்பாக தலையை பிளந்து அதை சிகிச்சை செய்வது. ஷல்ய சிகிச்சா, ஆயுதங்களினால் அடிபடுவது, அஸ்திரங்களினால் அடிபடுவது, இவற்றினால் முள் முதலானவைகள் குத்தி விடுகின்றது, இவற்றிற்கு உண்டாகக்கூடிய சிகிச்சை, அதாவது அறுவை சிகிச்சை. அடுத்தது தமிட்ட சிகிச்சை, பல் சம்பந்தப்பட்டது, டென்டல் என்கிறோம் அல்லவா. தற்காலத்தில் பலவிதமான வைத்திய முறைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு மூக்கு, அந்த மூக்கில் ஒரு நாசிகைக்கு ஒரு சிகிச்சை, மற்றொரு நாசிகா துவாரத்திற்கு ஒரு சிகிச்சை, தனித்தனியாக படிப்புகள் இருக்கின்றன அல்லவா. இவை அனைத்தும் இந்த 8 அங்கங்களில் அடங்கியவை என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். அடுத்தது ஜரா சிகிச்சா, மூப்பு. அந்த மூப்பு நீங்குவதற்கும் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் சிகிச்சைகள் சொல்லப்படுகின்றன. விஷ சிகிச்சா. இப்படியாக 8 அங்கங்கள் தன்வந்திரி பகவானால் ஆயுர்வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆயுர்வேதம் என்பது உயர்ந்த சாஸ்திரம். அதனை தற்காலத்தில் உணர்ந்து வைத்தியம் செய்பவர்கள் ஒரு சிலரே இருக்கின்றார்கள். ஆனால் தன்வந்திரி மூர்த்தியை நாம் பிரதிஷ்டை செய்து அந்த தன்வந்திரி மூர்த்தியை நாம் வணங்குவதனாலே நமக்கு அத்தனை விதமான நோய் நொடியிலிருந்தும் விடுதலை என்பது திண்ணம். இதில் சந்தேகம் என்பது துளியும் வேண்டவே வேண்டாம். அத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து அங்கே நடைபெறக்கூடியதான மகோற்சவம், அந்த சாற்றுமறை கிரமம், அழகிய சிங்கர் ஜிஎல் சுவாமிகள் மந்திர புஷ்பம் என்னும் பேரவாகத்தை கொண்டு ஸ்தோத்திரம் செய்து வருவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் அற்புதமாக ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் கூறும் பொழுது நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு போல என்று சொல்கிறார்கள். இந்த தேகம் இருக்கிறதே, இந்த தேகத்தில் எத்தனையோ விதமான வியாதிகள் இதை நோக்கி வருகின்றன. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு போல என்பதாக இந்த வியாதிகள் நம்முடைய தேகத்தில் மேலும் 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 வந்து கொண்டே இருக்கின்றன. பண்டன்று பட்டினம் காப்பே என்று ஆழ்வார் தன் பாசுரத்தில் குறிப்பிடும் பொழுது 10 பாசுரங்களினால் எத்தனை அப்பா, இந்த தேகத்தை நாம் எவ்வளவுதான் காப்பாற்றி வைத்திருந்தாலும் அது என்றோ ஒரு நாள் அழிந்துவிடத்தான் போகிறது. ஆனால் இருக்கும் கால வரையிலும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காகத்தானே நாம் முயற்சிக்கிறோம். ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியில் நாம் முயற்சிக்க வேண்டாமா? அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இதோ பரமாத்மாவை, இந்த வைத்திய நாராயணனை, வைத்தியராஜனை சேவிப்பது. அதனால் நெய்க்குடத்தில் எறும்புகள் ஏறுவதை போல நம்மீது பல நோய் நொடிகள் உண்டாகி கொண்டே இருந்தாலும் அவை அனைத்தும் தன்வந்திரி மூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலே தானாக கரைந்துவிடும், தானாக கரைந்துவிடும். இதோ இந்த திருமேனியை பரிபூர்ணமாக நாம் சேவிக்கின்றோம். தங்கத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நம் உள்ளத்திலும் ஜொலிக்க வேண்டும், உறைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். கையில் வைத்திருக்கக்கூடிய அட்டை பூச்சியினால் இதயத்தில் உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் அந்த பரமாத்மா களைந்து விட வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
செம்பூர் ஸ்ரீமத் அகோபிலவனம் தன்வந்திரி மூர்த்தியுடைய சம்பரோக்ஷண வைபவத்தை கண்குளிர சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கும் தங்கமயமாக இந்த மண்டப பிராகார கோபுரங்கள் விளங்குகின்றன. அதாவது வேதத்தில் பராபரத்தை போற்றும் பொழுது அந்த பராபரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாக்கேச்ச திவ்ய சதனே தமசப் பரஸ்மின் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசன் போற்றுகிறார். எங்கும் தங்கமயமாகவே இருக்குமாம். ஆயிரங்கால் மண்டபங்கள், சகசிர மணிமண்டபங்கள், ரத்னங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் அந்த மண்டபத்தில் நிறைந்திருக்குமாம். அது போன்றது ஒரு காட்சி விசேஷத்தை நாம் இங்கே செம்பூர் டயமண்ட் கார்டன், அடியன் முதலில் தெரிவித்தபடி இங்கே டயமண்ட் நடுநாயக ரத்னமாக மகாலட்சுமி தாயார் சேவை சாதிக்கின்றார். அந்த மண்டபத்தில் தான் தற்பொழுது தன்வந்திரி மூர்த்திக்கு இன்றைய தினத்தில் சம்பரோக்ஷண வைபவம் நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாய் வழங்கக்கூடியவர் ஸ்ரீமத் அழகேசிங்கருடையதான அனுகிரகத்திற்கு பரிபூர்ணமாக பாத்திரபூதராக அவருடைய திருவுள்ளத்தின் வழியாக அவரின் நியமனம் பெற்ற திவ்ய நியமனத்தை பெற்று எல்லா காரியங்களையும் செவ்வரே செய்து வரக்கூடிய ஸ்ரீமான் திரு ரமணி மற்றும் திருமதி சந்திரா ரமணி தம்பதியர் அவர்களுடையதான அனுபவங்களை தற்பொழுது இங்கே நம்முடைய நேயர்களுக்காக அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை நாம் கேட்கிறோம். It's a very pleasant task for me to address you all. Let me emphasize, it is not a one-man show. The entire devotees of Mumbai, they gathered together and encouraged me, and it is their contribution which enabled me to construct this new Dhanvantari Sannadhi. I owe this success to all the devotees of Mumbai. Please make it clear, there was no corporate donation or anything. It is all the devotees of Mumbai who contributed from 5 rupees to lakhs of rupees. I owe this to them. Thank you. நன்றி. இந்த சன்னதியானது இவ்வளவு செழிப்பாக இருப்பதற்கு இங்கு இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயார் தான் பிரதான காரணம் என்பதாக எல்லா பக்தர்களும் அதனை பெருமையுடன் கூறி வருகிறார்கள். அந்த மகாலட்சுமி தாயாரை தங்களுடைய புதல்வியாக தவ புதல்வியாக இந்த தம்பதியர்கள் கருதுகின்றார்கள். அந்த வைபவத்தினால்தான் இவை அனைத்தும் இன்றளவும் நடைபெற்று வருகின்றன. ஆகையால் மூத்த பெண்ணரசியின் பெருமைகளை பேசுவதற்காக திருமதி சந்திரா ரமணி அவர்களை நாம் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். தனவந்திரி கண்ணை திறந்த உடனே நான் எனக்காக ஒன்றும் வேண்டிக்கல. ஆனா அந்த கண்ணை பார்த்து பெருமாளை யாரெல்லாம் செவிக்கிறாளோ பகவானே அவ எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு வேண்டிட்டேன். அதனால நம்ம தனவந்திரி பகவானை யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ வெளியில போறதுக்குள்ள எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும், ஹெல்த்தியா இருப்பான்னு ஒரு நம்பிக்கை. உங்க எல்லாருக்கும் உழைப்பினாலையும் ஒத்துமைனாலையும் தான் இதை கட்ட முடிஞ்சுது. ஆனா எல்லாரோட புகழுக்கும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேருக்கு சந்தோஷத்துக்கு நாங்க காரணமா இருக்குமேன்னு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதோட சந்தோஷம் என்னோட பேத்தி வந்திருக்கா. இந்த விஷயங்கள் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை விதமான தங்க மண்டபங்கள், பெருமாளுக்கு பலவிதமான தங்க ஆபரணங்கள் நடக்கிறது இல்லையா? அது தவிர இப்ப லைவ்ல நாம பார்த்துட்டு இருக்கச்சே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸை பத்தி ஒரு சில விளம்பரத்தை நாம பார்த்தோமே. திரு லக்ஷ்மண் கோதாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு. இவர்தான் எம்பெருமானுக்கு எல்லா விதமான ஆபரணங்களையும் ரசித்து செய்தவர். இங்கே மும்பை செம்பூர் அகோபிலவனத்துல பெருமானுக்கு சாற்றப்பட்டிருக்கக்கூடிய திருவாபரணங்கள் மட்டுமில்லாமல் அகோபில கஷேத்திரத்துல, அதாவது நம்முடைய அகோபிலவனத்திற்கு ஹெட் ஆபீஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகள் எந்த மாலோர லட்சுமி நரசிம்மன் ஆராதனை பண்றாரோ அதுக்கு ஹெட் ஆபீஸா இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் அகோபிலம் பெரிய அற்புதமான அந்த கஷேத்திர விசேஷத்துல பிரதான நாயகனாய் விளங்கக்கூடிய அகோபில லட்சுமி நரசிம்மனுடைய தங்க திருவடிகள், நல்ல வைரம் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க திருவடிகள் திருப்பாதத்தை பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் திரு லக்ஷ்மண் கோதாரி அவர்கள். பல ஆலயங்கள்ல திருப்படிகளை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கார். பெருமானுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து தானி திருஷ்டுவா மகாருஹானி தரிசகித்வா முகுர்முகு என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில்
அந்த சீதா பிராட்டியுடைய திருவாபரணத்தை ராமன் அப்படி அனுபவித்தான் என்பதாக வால்மீகி மகரிஷி குறிப்பிடுகிறார். அதுபோன்று இவர் பகவானுடைய திருவாபரணங்களை எல்லாம் தொகுத்தளித்து அவற்றையெல்லாம் பெருமானுக்கு சமர்ப்பித்து அதை மிகவும் மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய பரம ரசிகர், பரம பக்தர். அவருடைய அனுபவங்களை நம்மிடத்தில் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறார் திரு லக்ஷ்மண் கோதாரி அவர்கள். With the blessing of Lord Narasimha and all the god and goddesses of this temple, we have been long associated with this temple for almost 50 years, and we all type of jewelry which is adorned to the god and goddesses is we are very fortunate to to make this all jewelry for god and goddesses, like Kridam, like Chadari. Then there are many types of other jewelry of gold, silver, diamond, and like Haram, like this photograph I am having is Trivodi type of many jewelry which is made by us, and we are very fortunate, and we have all blessing of Lord Narasimha to serve in this way. We are very lucky for that. Thank you very much. மிக அழகாக நாம் இதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த சப்ரோக்ஷண வைபவம் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்வந்திரி மூர்த்தியினுடைய அழகிய வடிவமைப்பு, அவருடைய திருமுக மண்டலம், அந்த புன்சிரிப்பு, கருணை பொங்கக்கூடிய திருக்கண்கள், கையில் ஏந்திருக்கக்கூடிய அட்டைப்பூச்சி மற்றும் அமிர்த கலசம், சங்க சக்கரம், இவற்றையெல்லாம் நாம் சேவித்தோம் அல்லவா? இந்த ஆலயத்தில், குறிப்பாக மும்பை சிவ அகோபிலம் இடத்தில் எத்தனை விதமான திருப்பணிகள் நடைபெற்று வந்தால் சரி, அத்தனை திருப்பணிகளையும் முன்னிருந்து நடத்தக்கூடியவர் திரு சேகர் ஸ்தபதி அவர்கள். திருக்குடந்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார். இங்கே மகாலட்சுமி தாயாருக்கு தங்க விமானம் மற்றும் தங்க கதவுகள், பெருமாளுடைய ஆலயத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கம், வைரம், வள்ளூரியம் முதலான ஆபரணங்கள், இவை அனைத்தும், அதாவது அந்த சிற்ப வேலைப்பாடுகள் அனைத்தும் திரு சேகர் ஸ்தபதியால் செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய அனுபவத்தை இப்பொழுது நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். ஸ்ரீமத் 45ஆம் பட்டம் அழகியசிங்கர் சுவாமிகள் திருவடி சரணம். இங்கே மும்பை செம்பூர் கஷேத்திரத்திலே ஸ்ரீ தன்வந்திரி பகவான் எழுந்தருளி இருக்கிறார். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச சகா துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவ. இந்த தேவாதி தேவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் இங்கே தன்வந்திரி பகவானாக, வைத்தியராஜனாக திருப்பார்கடலில் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவர் இங்கே சொர்க்கவாசலிலே வைகுண்ட பெருமாள் போல இங்கே சொர்ணவாசலின் உள்ளே மிக அற்புதமாக காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தையும் அவருடைய திருவுருவத்தையும் வடிப்பதற்கு எனக்கு இந்த பாக்கியத்தை அளித்த திரு 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் சுவாமிகளின் பொற்பாதங்களில் எனது நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். மும்பை வாசிகளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பேரு. உலகில் எங்கும் காண கிடைக்காதவாறு இங்கே சொர்க்கவாசல் போல சொர்ணவாசலின் உள்ளே எம்பெருமான் காட்சியளிக்கிறார். அவர் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல செல்வத்தையும் கொடுப்பார் என்று வேண்டி பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மும்பை செம்பூர் ஸ்ரீமத் அகோபிலமடம் லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி ஹயகிரிவன் என்னும் 3 எம்பெருமான்கள் சேவை சாதிக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் நாம் தற்பொழுது தன்வந்திரி பகவானுடைய சம்பரோக்ஷண யோகத்தை பரிபூர்ணமாக சேவித்து பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். புண்ணியமான இந்த சுபதினம் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் அருளட்டும். தன்வந்திரி பகவான் வைத்தியராஜன் சகலவிதமான ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தியை உங்களுக்கு அளிக்க வேண்டும். அருளாளராம் ஜிஆர் சுவாமிகளுடைய அருளாசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாஹ கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாஹ சங்கீர்த்ய நாராயண சப்தமாத்ரம் விமுக்த துக்காஹ சுகினோ பவந்தோ
ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷ்ச பீதாः கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாः சங்கீர்த்ய நாராயண சப்தமாத்ரம் விமுக்த துக்காः சுகினோ பவந்து என்ற எம்பெருமானை நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் சித்தித்து எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்திடுக என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஒளிபரப்பிலிருந்து நாம் விடை கொள்கிறோம்.